பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் பேசன் பிரிட்ஜ் பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் தற்போது மழை எந்த அளவுக்கு இருக்கிறது? கள தகவலை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயலானது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்று மதியத்திற்குள் அது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பரவலாக சென்னை முழுவதுமே இந்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக வட சென்னை பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்ய தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. நாம் தற்பொழுது வட சென்னையினுடைய முக்கிய மேம்பாலங்களில் ஒன்றான பேசின் பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் வாகனங்கள் காலை 7 மணி நிலவரத்திலும் வாகனங்கள் மின்விளக்குகளை எரியவிட்டபடி சென்று கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் மழைநீர் தேங்க வாய்ப்பு இருப்பதாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராட்சத மோட்டார்கள், நீர் இறைக்கும் மோட்டார்கள், அதே போல் தேவையான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆங்காங்கே. இதன் அடிப்படையில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது இன்றைய தினம் ஒரு வடசென்னை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தது. எனவே தற்போது இந்த மழையின் தீவிரம் அதிகரித்து வருவதால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுமா என்பது குறித்தும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் களத்தில் இருந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெஞ்சல் புயல் மழையை பொறுத்தவரையில் இந்த வடசென்னை பகுதிகளில் அதிக அளவில் பொதுமக்கள் அந்த தினசரி வேலைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மழையின் காரணமாக இன்று பல்வேறு வேலைகளுக்கு செல்வது தடைப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை பொறுத்தவரையில் புயல் மற்றும் இந்த மழை காரணமாக போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை தரப்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று சனிக்கிழமை என்பதால் வார இறுதி நாட்கள் என்பதால் ஏற்கனவே அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. விடுமுறையானது இருந்து வருகிறது. எனவே அதிக அளவுக்கு இந்த வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த வடசென்னை பகுதியில் காண முடியவில்லை. எனினும் இந்த புயல் மழை வெள்ள காரணத்தினால் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்காக தற்பொழுது வெளியே வர தொடங்கியிருக்கிறார்கள். இன்று அதிகாலை 3 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கிய நிலையில் பலத்த காற்றுடன் இந்த மழையானது பெய்து வருகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தரைக்காற்று 90 கிலோமீட்டர் வரை இருக்கும் என சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுதே இந்த பகுதிகளில் சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான தரைக்காற்று வீசக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாநகராட்சி, காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் அந்த களத்திலிருந்து இந்த மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றபடி இந்த சுரங்கப்பாதையை பொறுத்தவரையில் வடசென்னை பகுதியில் 2 சுரங்கப்பாதையில் நீரானது தேங்கி இருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வெளியேற்றும் பணியானதும் நடைபெற்று வருகிறது. பெரம்பூர், அதே போன்று ஸ்டான்லி ஆகிய 2 இடங்களில் இந்த சுரங்கப்பாதை, வாகனங்கள் செல்லக்கூடிய சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடசென்னை பகுதியை பொறுத்தவரையில் மீனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் கணிசமாக இருக்கிறது. காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் ஏற்கனவே கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய படகுகளையும் மற்றும் அவருடைய உடைமைகளையும் பத்திரமான இடத்தில் வைத்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களும் இருக்கிறார்கள். நிவாரண முகாம்களை பொறுத்தவரையில் மாநகராட்சி சார்பில் உணவு கூடங்கள் கூடிய நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த நிவாரண முகாம்களில் இதுவரை எந்த பொதுமக்களும் அங்கே நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படவில்லை என்ற தகவலும் வெளியாகிருக்கிறது. எனினும் பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கான முழு ஏற்பாடும், அவர்களுக்கான உணவு தயாரிப்பதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை அளவினுடைய கண்காணிப்புமானது நடைபெற்று வருகிறது. எந்த அளவிற்கு மழை பெய்து வருகிறது, தீவிரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் தொடர்ந்து இந்த மழை அளவை பொறுத்தவரையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கள தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.